வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு கட்டோரி ப்ளவுஸ் ஏற்கனவே ஒரு மாடல் போட்டிருக்கோம். இப்போ வேற ஒரு மாடல் போடுறேன். இது ஒரு வயது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிரேஸ்லெட் டைப் அளவு தான் இது. இது வந்து நான் இப்போ பேக்கு, கை போடல. ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் போடுறேன். அது எனக்கு எல்லா ப்ளவுஸுக்கும் பேக்குக்கு, கைக்கு கட் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் கட் பண்ணணும். இது வந்து கட் பண்ணிட்டு, இது கொஞ்சம் கிராஸா போடுறதுனால ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்போ போடுறேன் பார்த்துக்கோங்க. அளவு எடுக்கிறேன். இது 36லேருந்து 38 வரைக்கும் போடலாம். இப்போ நான் அளவு போடுறேன் பார்த்துக்கோங்க. உயரம் வந்து இது வந்து 13.5. 13.5ன்னா இதில் 14 வச்சுருக்கேன். கட்டிங் நான் 14 வச்சுருக்கேன் பாருங்க. அதனால இது கழுத்து சுற்றளவு 2.5ன்னா அந்த 2.5 கரெக்டாக வைங்க. அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. ஷோல்டர் வந்து 3, ஆம்கோல் வந்து 6, ஆம்கோல் வந்து 6, உடம்பு சுற்றளவு வந்து 9, இதில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரண்ட்டுன்றதுனால ஃப்ரண்ட்டுக்கு கழுத்து அளவு வந்து நான் இதில் வந்து 6.25 வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து இங்கே ஒரு கட்டிங் வரும், அதில் 1/4 இன்ச்சு ஏறிடும். அதனால் 6.25 வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதே மாதிரியே இதுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இவங்க வந்து இப்போ இது 3.5 வச்சுருக்கோம் இல்லையா, 3 வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3ல் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக 3 மார்க் பண்ணிக்கோங்க. 3 மார்க் பண்ணிவிட்டு 13 மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரவுண்டு ஷேப்பாக வரணும். அதனால் வந்து நான் இதில் வந்து 4 தான் வச்சுருக்கேன். 4 வச்சுருக்கேன். இங்கே உயரம் வந்து 5.5 வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இங்கே 3 அளவு எடுப்போம் இல்லையா, அதில் மார்க் பண்ண தேவை கிடையாது. இதுலேருந்து மொத்தமாகவே இந்த 3ல் மார்க் பண்ணிட்டு, ஏன்னா இது நம்ம கப்பு வைக்க போகிறதில்ல இதில். ஏன்னா இது ஒரு அளவு வேணும். இங்கேருந்து 3, இங்கேருந்து 3 அளவு மட்டும் வேணும். இதில் வந்து டாட் பிடிக்க போகிறதில்ல. இந்த 3 வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 3லேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு, இப்போ இந்த கழுத்து இருக்குது இல்லையா, இதில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஷேப் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதிலிருந்து இந்த நெக்கிலேருந்து 1.5 இன்ச்சு. ஏன்னா இப்போ இதிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படி ரவுண்டாக வரும். அதனால் இங்கே கூட 1 இன்ச்சு வச்சு ஷேப்புக்கு இங்கேருந்து ஒரு 2. நம்ம ஷேப் இதில் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா இங்கே தையல் வர்றதுனால இந்த சாய்வல் ஷேப் எடுக்க வேணாம். இப்போது நம்ம இங்கே 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலிருந்து 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுட்டு இங்கே நீங்கள் 1.5 மார்க் பண்ணீங்க இல்லையா, இதிலிருந்து இங்கே நீங்கள் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணீங்க இல்லையா, அந்த 1.5 வரைக்கும் முதல்ல நம்ம 2.5 வச்சோம். இப்போ இங்கே வச்சுட்டீங்க இல்லையா, இதிலிருந்து இப்போ இதை வந்து ஷேப் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4லேருந்து ரவுண்டாக ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷேப் எடுத்துட்டு இப்போ நீங்கள் இங்கே வந்து
4 மார்க் பண்ணீங்க இல்லையா, இந்த 4லேருந்து 2 2ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த இடம் வந்து 3ல் இங்கே ஆம்கோல்லேருந்து 3 மார்க் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த கட்டிங்லேருந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த ஒரு டாட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து 4 வச்சுருக்கீங்க இல்லையா, 2லேருந்து இங்கே 1.25, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இதுலேருந்து இங்கே 2.25, 1.25 ஒரு மார்க்கும் 2.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இங்கே வந்து 3.5 மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, 3.25 அதே மாதிரியே. ஆமாம், இல்லை 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 3ன்னுலாம் சொல்லலை, நான் 3.5 சொன்னேன். நான் 3.5லேருந்து 3.25 1, 3.25 1, இந்த 2 மார்க் பண்ணிட்டீங்க. இதிலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. 2க்கும் 3.5க்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் சாய்வுலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு, இந்த 1/4 இன்ச்சும் இந்த 1/4 இன்ச்சும் கொஞ்சம் ஷேப் எடுக்கணும். இங்கே ஷேப் எடுக்கணும். அதே மாதிரி இந்த 1/4 இன்ச் இருக்குது இல்லையா, இதிலிருந்து இந்த ஒரு ஷேப் எடுக்கணும். ஏன்னா இது நீங்கள் தைக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஷேப் எப்படின்ட்டு. இப்போ நான் இதை நீங்கள் தரவாக கற்றுக்கிட்டீங்களா? இதை வந்து நான் கட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்களா? பார்த்துக்கோங்க, கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ இதில் ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து லைட்டாக ஷேப் எடுத்து விட்ருங்க. ஷேப் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்களேன். இப்போ இந்த 1/2 இன்ச் இருக்குது இல்லையா, இது வந்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இப்படி இப்படி கொஞ்சம் கப்பு தூக்குற மாதிரி வரும். அதை நான் உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இதில் வேறு எந்த டாட்டும் எதுவுமே கிடையாது. இது இந்த அதுக்கு வந்து இந்த 2 பீஸ் மட்டும்தான் வரும். இந்த பீஸும் இந்த பீஸ் மட்டும்தான் வரும். இந்த கட்டிங்க்கு வந்து கப்புவே வந்து 2 பீஸாக வரும் உங்களுக்கு. இது ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். நான் உங்களுக்கு தைக்கும்போது நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேப்பர் கட்டிங் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் பேப்பர் கட்டிங்கே போட்டு போட்டு பழகுங்க. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் உங்களுக்கு.
ஆனால் இதுவே போட்டு பழகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது தைக்கிறதுக்கு கட்டிங் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாடல் மட்டும் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு தான் துணியில் வச்சு கட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து போன கட்டோரி ப்ளவுஸில் போட்டோம் பார்த்தீங்களா கிராஸு, இந்த ஒரு பீஸ் மட்டும் கிராஸில் வச்சாதான் உங்களுக்கு அந்த கப்பு கொஞ்சம் நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. அதனால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுறாதீங்க, இது கிராஸில் தான் வரும். நான் வந்து துணியில் உங்களுக்கு போட்டு கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் இதை பேப்பர்லேயே போட்டு பழகுங்க, உங்களுக்கே சரியாக புரியும். அது அதுக்காக தான் இது வந்து நான் பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இதை போட்டு பார்த்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பேப்பர் கட்டிங்கில் போட்டிருக்கேன். நான் தைக்கும்போது துணியில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம்.